ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு பக்கத்தில் செந்தூரான்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை வச்சேங்க. இந்த செடி இப்போ தான் பூத்துருக்குதுங்க. செந்தூரான்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த செடி அப்படியே பார்த்தோம், வந்திருக்கு. இது பாருங்கள், காய் வச்சிருக்குது. காப்பு செந்தூரான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது பார்த்தா சைஸ் பார்த்தா அப்படி தான் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேங்க. போன வருஷம் வைக்கணும்னு பார்த்தேன், பூ வச்சு விட்டுருச்சு. இந்த வருஷம் வச்சுருக்கு, நல்லா இருக்குது. நல்லா பூ நிறையா வச்சுருக்கு. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். எல்லாம் நிறையா வச்சுருக்கு, நிறையா பூ வச்சுருக்கு. இந்த டைமு சோச்சிருவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதுவும் பங்கனல்லி, இதுவும் பூ வச்சுருக்குதுங்க. இது ஏற்கனவே வீடியோ போட்டேன் போன வருஷம். உங்களுக்கு ஒரு பழம் 1.5 கிலோ சைஸ் வருங்க. இதுவும் நிறையா பூ வச்சுருக்கு. பார்க்கலாம், இந்த டைம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா பலாமரமும் பூ வச்சுருக்குங்க. காய் வந்துடுச்சு பாருங்கள், எல்லாம் வந்துடுச்சு ஓரளவுக்கு பலாமரமும். இந்த டைம் முக்கனியை நல்லா சுவைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 10 பழம் வச்சுருக்கு பாருங்கள். இது இன்னொரு பலாமரம், மொத்தம் 2 பலாமரம் இதுலேயும் வச்சுருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் வச்சிருச்சு ஓரளவுக்கு. சந்தோஷம், வெரி குட். இதுதான் அல்ஃபோன்ஸான்னு கொடுத்தாங்க, வச்சுருக்கிறேன். வச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் ஒன்றும் பூ வைக்கலை. அடுத்த வருஷம் வைக்குமா என்னமோ தெரியல. அல்ஃபோன்ஸான்னு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த வருஷம் பூ வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா வாழை, ரஸ்தாலி 1 2 3 தார் இருக்குதுங்க. இது அங்கே ஒன்று இருக்குது, மொத்தம் 4 தார் இருக்குதுங்க. அப்புறம் ஈனிட்டு இருக்குது, இதான் இங்கெல்லாம் வந்துடுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா முக்கனியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுவைச்சிடலாம், நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நல்லா சைஸுங்க. இல்லை கொத்து கொத்தாக இருக்குது, எல்லாம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது. நல்லா சூப்பராக காய்ச்சிருங்க. முருங்கை தான் ஏமாத்திடுச்சிங்க. இல்லை, முருங்கை மரம் சும்மா 1 2ன்னு வச்சுக்கிட்டு முருங்கை ஏமாத்திடுச்சிங்க. ஒன்று வந்தால் ஒன்று இழந்து தானே ஆகணும். முக்கணிகள் வருது, எலுமிச்சை பழம் வருது, எல்லாம் வந்துடுச்சு. அது ஒன்று இழந்து தானே ஆகணும். முருங்கை இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விடுங்க. பார்த்திங்கன்னா இது ஒன்று கொடுத்தாங்க, செவ்வாழைன்னு சொல்லிட்டு. 2 கன்று வச்சுருக்குறேங்க. இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. இதான் வச்சுருக்கேங்க. நேற்று தான் வச்சேன் செவ்வாழை. 1 இயர் ஆகுங்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.